இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க்குங்கிறத கிளாஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். எதுக்காக கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும் தான் கிளாஸு இல்லை வர கிளாஸு. எதுக்காக சேஞ்ச் பண்ண போகிறோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் உடஞ்சிருக்கு ஓகேங்களா. டச்சு நல்லா வேலை செஞ்சால் தான் கிளாஸ் மாற்ற முடியும். டிஸ்பிளே நல்லா தான் டச்சு வேலை செய்யும். ஏன்னா இன்பில்ட் டச்சு இது இதில் வருது ஓகேங்களா. இப்போ வந்து சும்மா நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் வேலை செய்யுதா இல்லையாங்கிறது மட்டும். ஆப்பை இழுத்து பிடிச்சி நம்ம எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் ஆகுதா உடஞ்சிருக்கு அங்கே பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா கிராச் கையில் வந்து காயம் பண்ணிடும். நம்ம வந்து ஷார்ப்பாக இருக்கும் அந்த இடத்துலலாம். ஓகே ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த கிளாஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்கும். நார்மல் குவாலிட்டி போட்டிங்கன்னா ரேட் வைஸ் கம்மியாக வரும், ஆனால் குவாலிட்டி கிடைக்காது. அப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே நம்மளுக்கு கிடைச்சின்னா குவாலிட்டி அதே குவாலிட்டி இருக்கும், கொஞ்சம் நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் டிஸ்பிளேவும். நம்ம எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டணும். கொஞ்சம் ஒவ்வொரு மாடலும் ஸ்க்ரூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா. சில மொபைல்லாம் ஸ்க்ரூ கழட்டுறதே இதாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கழட்டுறதுன்னு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிப்லாம் வரும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்லாம் வருது எல்லா இடத்துலையுமே. கொஞ்சம் கவனமாக ஸ்டிப் இதிலே ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே நெக்ஸ்ட் வந்து பேட்டரி ஸ்டிப் எப்பயுமே முதல்ல ஓப்பன் பண்ணியாங்க. டிஸ்பிளே ஸ்டிப் எங்கே வந்து நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதில் தான் வரும். ஒரு டைம் சிசி போர்டு போய் ரிமூவ் பண்ணிக்கலாம், கீழேருந்து வருதான்னு பார்த்துக்கலாம். ஆனால் டிஸ்பிளே ஸ்டிப்பு மட்டும் தான் எங்கே வந்து வருதுன்னு பார்க்கணும் ஒரு டைம். அது எங்கே பாருங்கள் ஒரு ஸ்டிப் வருது. நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த ஸ்டிப்பை கிழிச்சிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிசி ஸ்டிப்பில் வந்து எதாவது டிஸ்பிளே கனெக்டிவிட்டி இருக்கான்னு நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணால் நல்லது ஓகேங்களா. அப்போ வந்து இதே ஸ்டிப்பையும் ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம அடியில் கட்டும் போது நம்ம மோஸ்ட்லி டிஸ்பிளே தான் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா இது ஸ்டிப் கட் ஆகிடுச்சுன்னா இந்த டிஸ்பிளே வேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஓப்பனை வச்சு பேட்டரி ஓப்பன் பண்ணுறோம். பேட்டரி ஓப்பன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்பி தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அடியில் ஸ்டிப்பு வரும். பேட்டரி வந்து ஷார்ட் முனையில் போடாதீங்க, பேட்டரி வந்து குத்தி ஃபயர் ஆகிடும். ஏதோ ஒரு ஃபயர் ஆகிடுச்சுன்னா பேட்டரியும் போயிடும், ப்ளஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பேஸ்ட் அப்படி கொடுத்துறாங்க. அந்த பேட்டரியை வந்து நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் போடும்போது ஃபினிஷிங்காக டச்சப் கொடுத்துட்டு தான் நம்ம ஃபிட்டிங் போட போகிறோம். டிஸ்பிளே நம்ம பிரிக்கும் போது கேர்ஃபுல்லாக தான் பிரிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு திக்னஸாக கொடுத்தோம்னா டிஸ்பிளே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நம்ம ஒரு பிரேமில் ஒரு சின்ன கேப்பில் தான் இதை வந்து விட்டு ரிமூவ் பண்ணவே போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு இதுமாரி ஃப்ளெக்சிபிள் வளையணும். எல்லாம் வளைஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அப்போ இந்த ஸ்டிக்கர் எங்கே கிடைக்கிதுன்னா நம்ம பெருசாக கடையெல்லாம் வாங்கணும் தேவையில்லை. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓசி ஷீட் யூஸ் பண்ணுறோம்ல, அதுலேருந்து ரிமூவ் பண்ணுற வேஸ்ட் ஷீட்டு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து கொஞ்சமாக லிக்விட் விட்டு நம்ம ஃபிட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது கார்னரில். லிக்விட் விட்டோம்னா டிஸ்பிளேக்குள்ளே இறங்கணும். அதனால் நம்ம இதமான ஹீட் மட்டும் வச்சுக்கிறோம். ஒரு 5 மினிட் மட்டும் இதில் ஹீட் வச்சுட்டு செப்பரேட் மிஷினில் நம்ம வச்சுக்கிறோம். செப்பரேட் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து 360 ஆங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இதில் வந்து ஹீட் டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து எவ்வளோன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து ஆவரேஜாக கொடுக்கும். அது இந்த ஹீட் ஆவரேஜாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே நம்ம டிஸ்பிளேவோட ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஹீட்டு ஃபிட் ஆகும். நம்ம ப்ளோயிலையோ இல்லை எதுலையோ பிரிக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால் குறிப்பிட்ட அளவு தான் ரொட்டேட் பண்ண முடியும் ஓகேங்களா. குறிப்பிட்ட அளவு ரொட்டேட் பண்ண முடியும்னா அது நம்மளால் சக்ஸஸ் கொடுக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து இதில் வைக்கும் போது ஆவரேஜாக இந்த டிஸ்பிளேவோட ஃபுல் வடிவம் அந்த பிரேம் வரைக்கும் ஹீட் மெல்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கேட்குறீங்க சில பேர் என்னங்கிறீங்கன்னா பிளாஸ்டிக் தான் அது மெல்ட் ஆகாதுன்னு கேட்குறீங்க. பிரேம் வந்து பிளாஸ்டிக்கும் ஸ்டீல்லையும் வரும். அது மெல்ட் ஆகாத அளவுக்கு தான் நம்ம ஹீட்டை நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. 5 minutes later ஒரு 5 நிமிஷம் வச்சாச்சு. ஓகே போதும், இதுக்கு மேலே நம்ம நேரம் விடவானாங்க. நமக்கு வந்து ஆவரேஜாக ஹீட் இருந்தாலே போதும், எடுத்து ப்ராசஸ் போயிடலாம். ஓகே எடுத்தாச்சு, ஓரளவு ஹீட் இருக்குது. நீங்கள் ஒரு கிளாத் வச்சு கூட பிடிக்கும், அந்தளவுக்கு ஹீட் பெருசாக ஒன்றும் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிருக்கு. அந்த இடத்துல எந்த இடத்துல ஓப்பன் ஆகிதோ அந்த இடத்துல விட்டு தான் நம்ம உள்ளே பண்ண போகிறோம். டிஸ்பிளேக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் ஆளுக்கு வந்தாலும் அது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். பட் நல்லா அடி லேயரில் டிஸ்பிளேக்கு அடியில் கடைசி முனையில் போய் நீங்கள் விடணும். எந்த பக்கத்தை நம்ம கரெக்டாக இருக்கும். உள்ளே நம்ம இறக்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நம்ம ஷீட்டை இறக்குறோம். நம்ம வேகமாக கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து லைன் வந்துடும், டிஸ்பிளே வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி இறக்குறோம். டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்ட்ரிப் எல்லாமே ஃப்ரீ பண்ணியாக எல்லாம் கிழிஞ்சிடும், ஸ்ட்ரிப் டேமேஜ் ஆகிடும்
ஓகேங்களா. அப்போ நம்ம அது செஞ்ச வேலை வேஸ்ட் ஆகிடும். கேர்ஃபுல்லாக எடுங்க. லைட்டாக ஹீட் பண்ணி ப்ளோயில் லைட்டாக ஹீட் பண்ணி கீழே கார்னரில் இதெல்லாம் ஹீட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. கார்னரில் வச்சுட்டு கீழே வைக்காதவொன்னு மேலே வந்துடக்கூடாது, கீழே தான் இருக்கணும். அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக கார்னரில் வந்து ஏற்றும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கம் டிப் லைன் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. அது மேலே ரோல் பண்ணுறேன், அழகாக ரோல் பண்ணுறேன். கரெக்டாக அழகாக ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாமல். இந்த ஓசியை பொறுத்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இன்னும் அடுத்ததுல உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாருமே கொடுக்குறேன். டிஸ்பிளே பொறுத்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். டிஸ்பிளேக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இந்த க்ளூலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் அலைன்மெண்ட் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ணால் அலைன்மெண்ட்டை கரெக்டாக ஆங்கிளாக செட் பண்ணுறேன். கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஓசிசிக்கு ஒட்டியாச்சு. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸாக ஒட்டிட்டிங்கன்னா திருப்பியும் டைம் வேஸ்ட். திருப்பி அந்த ஓசிசி ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஷீட்டை ஒட்டணும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அலைன்மெண்ட்டை கரெக்டாக லாக் பண்ணிக்கணும், பிரேமில் லாக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. டிஸ்பிளேல ஒட்டக்கூடாது, ஒட்டிட்டிங்கன்னா அலைன்மெண்ட் மாறிடும். பிரேமில் லாக் பண்ணிவிட்டேன், எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணலை. டிஸ்பிளேக்குள்ளே உங்களை பிரேமில் மட்டும் காடியில் 4 கார்னர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ பார்த்தீங்களா டிஸ்பிளே வந்துருச்சு. ஹாப்பியா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக நம்ம கொண்டு வந்தால் தான் ஃபினிஷிங் பண்ணி கஸ்டமர் டெலிவரி பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை தெளிவாக பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் ஓசியை போட்டுறீங்களா? இப்போ ஓசியோட ப்ராசஸ் இதுதான். இதுமாரி நம்ம நாளைக்கு வந்து வேறு விதமான டிஸ்பிளே ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் பொறுத்த வரைக்குமே ஓசி செக்ஷன் மட்டும்தான். போன வீக் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கிளாஸ் மாதிரிலாம் பார்த்தோம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஓசி செக்ஷன் மட்டும்தான். ஒரு மினிமம் ஒரு 25 டிஸ்பிளேவை நாங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நீங்களே லைவாக பண்ணலாம். பட் முதல்ல வந்து நான் ஒரு 10 டிஸ்பிளே வந்து ஓசியை போட்டு உங்களுக்கு எப்படிலாம் காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்பிளேவும் குவாலிட்டி, ஸ்ட்ரிப்பு, கனெக்டர்ஸ்லாம் மாறி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வேலையை வந்து ஃபினிஷிங்காக பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வேலையை நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்.